டுடே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் குறிக்கப்பட்டுள்ள சில முக்கியமான ஜிஐ டேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புவியியல், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில முக்கிய புவியியல் குறியீடு பொருட்கள். அவ்வளோதான். என்ன அப்படின்னா புவியியல் குறியீடு பொருட்கள் அப்படின்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜிஐ அப்படின்னா இங்கிலீஷ்ல ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், புவியியல் குறியீடு பொருட்கள். ப்ராடக்ட்ஸ்னா பொருட்கள். எதுக்காக இது அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இடம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமா, ஈரோடு எடுத்துக்கோ. ஈரோட்டு மஞ்சள் ஃபேமஸ். அதாவது ஃபேமஸ்ங்கிற மாதிரி கிடையாது, ஒரு இடத்துல விளைஞ்ச பொருட்கள் அங்க மட்டும் யூனிக்கா இருக்கும். அங்க மட்டும் விளைஞ்ச உற்பத்தி ஆகிற பொருட்கள் கூட அங்க கூட வித்தியாசமா இருக்கும். அந்த இடத்துலையும் ஓரளவுக்கு வெளியிருந்து பார்க்கும்போதும் அந்த இடத்துல அது ஃபேமஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? வேற எங்கேயுமே அந்த பொருட்கள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா சிறப்பம்சமாகவும் இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் ஒரு உலக அளவுல சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துக்கு ஜிஐ டேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு இந்த பொருட்கள். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பொருட்கள் ஜிஐ டேக் வழங்கியிருக்காங்க. ஆனா இது வந்து நம்ம பார்க்கறது வந்து தமிழ்நாட்டு சம்பந்தமா இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது, இப்போ வெளிநாடுகள்ல இருக்க நிறைய பொருட்கள், இந்தியாவில் இருக்க நிறைய பொருட்கள் நிறைய வரும். எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொருட்கள் மட்டும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது ஒரு கொஸ்டினா கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆரணி, ஓகேவா? ஆரணி, காஞ்சிபுரம். தமிழ்நாடு லெவலில் எடுக்கும்போது ஆரணியும் காஞ்சிபுரம் மட்டும் எதுக்காக ஃபேமஸ்னா ரொம்ப அளவுக்கு பட்டுக்காக ஃபேமஸ். அதிக அளவு பட்டு புடவை எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, எதுக்கு தான் போக போறாங்க? ஆரணி அல்லது காஞ்சிபுரம், இந்த ரெண்டு இடம் தான் அதிகமாக போகிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல என்ன அதிகமாக ஃபேமஸ்? கோயம்புத்தூரை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மிஷின், ஓகேவா, இயந்திரங்கள் சார்ந்த அதிகமான ப்ராடக்ட்ஸ் அதிகமாக செய்வாங்க. அதனால அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா மாவு அரைக்கும் இயந்திரம். ஃபேமஸ் சொல்லக்கூடாது, அங்க உற்பத்தி ஆகிற பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். அதனாலதான் அங்க உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு ஜிஐ டேக் புவியியல் குறியீடுகளை கொடுத்துருக்காங்க. என்னதான் கோயம்புத்தூர்ல மாவு அரைக்கும் இயந்திரம், அதுக்கப்புறம் கோரா பட்டு சேலை, ஓகேவா, கோரா பட்டு சேலை, இந்த ரெண்டுமே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜிஐ டேக் வாங்கிருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர். தஞ்சாவூரை பொறுத்தவரை நம்ம தெரியும் தமிழ் கலாச்சாரம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்ப அங்க என்ன இருக்கு? அதிகமா ஓவியம் இருக்கும், இசைக்கலை சம்பந்தம் அதிகமா இருக்கும். அப்போ இங்க தஞ்சாவூர் ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்மளே பேசுவோம் தஞ்சாவூர் ஓவியம் வந்து அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கலை நயமிக்க தட்டுகள் பாருங்க, அது வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீணை, இசை சம்பந்தமா தஞ்சாவூர்ல அதிகமா இருக்கு சொல்லிருக்கேன்னா அப்போ தஞ்சாவூர்ல வீணை ரொம்ப 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 ஜிஐ டேக் வாங்கக்கூடிய பொருள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்னால நமக்கு ஃபேமஸ் ஆனது தலையாட்டி பொம்மை, ஓகேவா? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நீங்க கூட இமேஜ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல வைக்காம அந்த தலை மட்டும் எப்பவுமே ஆடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருட்கள் வந்து அதிகமா விளைவிப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் காணப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ தலையாட்டி பொம்மை வாங்கணும்னா நம்ம தஞ்சாவூருக்கு போனதான் கிடைக்கிற அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. அதுதான். அடுத்து நாகர்கோவில். நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் கிடைக்கக்கூடிய கோவில் நகைகள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பம்சம். அதுக்கப்புறம் ஈரோடு. ஈரோட பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் விளைவிக்கக்கூடிய மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் சிறப்புமிக்க மஞ்சளாகவும் இருக்கும். அதுதான் அந்த ஈரோட்டு மஞ்சளுக்கு என்ன ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சேலம். சேலத்துக்கு வெண்பட்டு, அதாவது சேலம் பட்டுனே சொல்றாங்க. அங்க இங்க இருக்கிற பட்டு வேற, இங்க இருக்கிற பட்டு வேற. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவானி, ஓகேவா? பவானி வந்து பவானியோடைய போர்வை. பவானியில் ஒரு பிளேஸ் தெரியும், நம்ம பவானி இடத்துல டேம் கூட இருக்குது. அப்போ அந்த பிளேஸ் இருக்கக்கூடிய போர்வை வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். அதுக்கும் ஜிஐ டேக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மதுரை. மதுரை சுங்குடி சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வித்தியாசமான சேலை. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல ஒரு சில இதெல்லாம் புரியல, தலையாட்டி பொம்மைனா என்னதே பார்த்ததே இல்லை சார் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொல்லி இதை கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த இதை மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணி பாருங்க, தலையாட்டி பொம்மைனா என்னன்னு தெரியும். அதே மாதிரி சுங்குடி சேலை வந்து பார்த்ததே இல்லையா? சுங்குடி சேலை வந்து கூகுள் பண்ணி பாருங்க. அந்த சேலை மதுரையில ஃபேமஸ். அடுத்து சுவாமி மலையில வெண்கல சிலை ஃபேமஸ். அடுத்து நாச்சியார் கோவிலோடைய குத்து விளக்கு ரொம்ப 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 ஜிஐ டேக் வாங்கக்கூடிய பொருள். அதுக்கப்புறம் பத்தமடை, ஓகேவா? ஒரு சில இடங்கள் ஃபேமஸா இருக்கும். அதே மாதிரி பத்தமடையில பாயோடைய இது வந்து ப்ராடக்ட் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீலகிரியுடைய பாரம்பரிய புதையல். நீலகிரியுடைய பாரம்பரியமா கிடைக்கக்கூடிய ஒரு சில புதையல்கள். மகாபலிபுரம் தெரியும், மகாபலிபுரத்துல வித்தியாசமான சிற்பங்கள் இருக்குது, பல்லவ கால சிற்பங்கள், அது ஜிஐ டேக் வாங்கியிருக்குது. அதுக்கப்புறம் சிறுமலையுடைய மலை வாழை, ஹில்ஸ்ல விளையக்கூடிய வாழைப்பழங்கள். அதுக்கப்புறம் ஏந்தோ மொழியில தேங்காய், ஓகேங்களா? ஏந்தோ மொழி தேங்காய். இங்க அதிகமா தேங்காய் விளையும், தேங்காய் ரொம்ப ரொம்ப ஃபேமஸும் கூட. ஓகே, அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொருட்களும் விளைவிக்கக்கூடிய பொருட்களும் சில முக்கியமான புவியியல் குறியீடுகள் வழங்கப்பட்ட பொருட்களையும் சிம்பிளா பார்த்திருந்தோம். ஓகே, ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஃபேமஸான பொருட்கள். அப்போ ஒரு சில ஊர்களில் இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் ஃபேமஸா இருக்கு, அதுக்கெல்லாம் ஜிஐ டேக் கொடுக்கலையா அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா அல்வா, அதே மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மல்லிப்பூ. அப்போ அதுக்கெல்லாம் ஏன் சார் இன்னமும் ஜிஐ டேக் கொடுக்கலன்னா
ஒரு சில இடங்கள்ல அந்த பேராமீட்டர் இருக்கும், மேபி அந்த பொருள் அங்கதான் ஆரிஜினா இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது யூனிக் பேராமீட்டர் இருக்கும். அந்த பேராமீட்டர் தான் டிஃபைன் பண்ணி தான் என்ன கொடுப்பாங்கன்னா ஜிஐ டேக் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் உடனே வந்து ஜிஐ டேக் எப்பவுமே கொடுக்க போறதே இல்லை. அதனாலதான் இங்க ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஜிஐ டேக் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான பொருட்களுக்கு ஜிஐ டேக் இருக்காது. ஓகேங்களா?